சவுதியிலிருந்து பேசுறேன். சித்திக் மரைக்காரு. அத்தியாயம் அல்பகராவுல 30வது வசனம். மலக்குகளிடம் இறைவன், நான் பூமியில் எனது பிரதிநிதி ஆதமை படைக்கப் போகிறேன், ஆக்கப் போகிறேன் என கூறிய போது மலக்குகள் கூறுகிறார்கள், அந்த பூமியில் விஷமம் செய்து இரத்தம் சிந்தக்கூடியவரையா நீ ஆக்கப் போகிறாய், படைக்கப் போகிறாய் என்று கூறுகிறார். நீங்கள் அறியாதவற்றை நிச்சயமாக நான் நன்கறிந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். இதுல ஒரு டவுட் அப்படின்னு சொன்னா, அப்படியானால் அல்லாஹ் படைக்குவதற்கு முன்னால் படைக்கப் போகும்போது மனிதர்களுடைய குணநலன்களை மலக்குகள் அறிந்திருந்தார்களா? இது டவுட். இது என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, அல்லாஹ் ஆதம முதல் மனிதரை படைக்க நினைக்கிறான். நினைத்து என்ன செய்யறான், சும்மா வானவர்கள்ட்ட ஒரு தகவலை அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான், நான் இந்த பூமியில ஒரு படைப்பை படைக்க போகிறேன், ஒரு வழித்தோன்றலை, ஒரு சமுதாயத்தை படைக்க போகிறேன் என்று சொல்றான். அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த மாதிரி குழப்ப விளைவித்துக்கிட்டு வெட்டி கொண்டு சாகக்கூடிய ஆளுகளை நீ படைக்க போகிறாய் என்று அவங்க கேட்குறாங்க அப்படின்னு குரான்ல இருக்குது. இவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டா, கேள்வி என்னன்னு கேட்டா, அல்லாஹ் ஆதமை ஒரு ஆளை படைக்க போறேன்னு தான் சொல்றான். அவங்க குழப்பம் விளைவிப்பாங்க, அது செய்வாங்கன்னு அல்லாஹ் சொல்லலை. மலக்குமார்கள் உடனே முந்திக்கிட்டு அவங்கள படைச்சா நல்லா இருக்க மாட்டாங்களே மனுஷன்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்ஜெக்ஷன் பண்றாங்க. அவங்களுக்கு எப்படி இது தெரியும்? இதுதான் கேள்வி. மலக்குகள் அல்லாஹ் சொன்னது என்னன்னு கேட்டா, இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, பூமியில ஒரு வழித்தோன்றலை, ஒரு சமுதாயத்தை படைக்க போகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இவ்வளவுதான் அல்லாஹ் சொன்னா. அப்படியா, என்ன ஏது விவரத்தை கேட்காம அப்படிலாம் படைச்சிடாத, அநியாயம் பண்ணுவாங்க, வெட்டிக்கிட்டு சாவுவாங்கன்னு அவங்க சொல்லுவாங்களா? சொன்னாங்கன்னு குரான்ல இருக்குது. என்ன செய்யணும், காலு தஜாவுல பீஹா, இந்த பூமியில நீ ஆக்க போகிறாயா, யுப்சிது பீஹா, அதுல குழப்பம் விளைவிக்கிறனை ஆக்க போகிறாயா, யஸ்விக்கு திமா, ரத்தத்தை ஓட்டக்கூடியவனை நீ படைக்க போகிறாயா என்று கேட்கிறாங்க. இவருடைய கேள்வி என்னன்னு கேட்டா, சித்திக்கு மறைக்காத சவுதியிலிருந்து கேட்கிற கேள்வி என்னன்னு கேட்டா, இது எப்படி மாணவர்களுக்கு அல்லாஹ் சொல்லாம தெரியுங்கிறார். அந்த கேள்விக்குள்ளே பதில அடங்கியிருக்கு. அல்லாஹ் சொல்லாம தெரியாதுல, அவங்க சொல்லியிருக்கிறாங்கல்ல. அல்லாஹ் சொன்னான்னு வச்சுக்கிறங்க, எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்ல மாட்டான், விளங்கிக்கிறன்னு சிலதை. மாணவர்கள் அப்படி கேள்வி கேட்டாங்கன்னா அதையும் அல்லாஹ் தான் சொல்லி கொடுத்துருக்கிறான். ஷார்ட்டா இதுல இருந்து எது விளங்கிக்கிறேன்னு, அவங்க கேள்வி கேட்டது என்ன விளங்கணும்னு கேட்டா, இந்த விஷயத்தையும் சேர்த்துதான் அல்லாஹ் சொன்னான். ஏன்னு கேட்டா, அதே மலக்குகள் பின்னாடி சொல்றாங்க, லா இல்மலனா இல்லாம அல்லம்தனா, இறைவா நீ கற்றுக் கொடுத்ததை தருவிற. அது நீங்க சொன்ன வசனத்துக்கு அடுத்த வசனம் 2வது அத்தியாயத்தில் 33வது வசனம். அதுல என்ன மாணவர்கள் சொல்றாங்க, லா சுபஹானக லா இல்மலனா இல்லாம அல்லம்தனா, இறைவா நீ எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்து அதான் எங்களுக்கு தெரியும், நாங்களாவே கேட்டோம், நீ சொல்லி தந்ததை தவிர எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு அவங்க சொல்றாங்க. அப்ப மலக்குமார்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் சொல்லி கொடுத்து கேட்டாங்களே தவிர ஊகம் பண்ணி அதிக பிரசங்கித்தனமாக கேட்க மாட்டார்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது என்ன சொல்றான், மலக்குகளை பற்றி, லா எஸ்பி குனஹு பில் கௌலி, அல்லாஹ்வுக்கு முந்தி பேச மாட்டார்கள், முந்தி கொண்டு பேச மாட்டார்கள். ஒஹும்பி அம்ரிஹி யாமலூன், அல்லாஹ்வுடைய கட்டளைப்படிதான் செயல்படுவார்கள் அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். லா யஸூன் அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் கட்டளையிடப்பட்டதை மீறவே மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொன்னது தான் செய்வாங்க, அல்லாஹ்வுக்கு முந்திக்கிட்டு போய் செய்ய மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன விளங்கணும், இந்த மலக்குமார்கள் கேட்டதில் இருந்து நம்ம விளங்க வேண்டும். மலக்குமார்கள் சொந்தமா சொல்ல மாட்டார்கள் ஒரு பேசிக் நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை சொன்னார்கள் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு கலீஃபா படைக்க போறேன், இந்த மாதிரி கொஞ்சம் முன்ன முன்ன இருப்பாங்க தான், இருந்தாலும் நான் படைக்க போறேன் நல்லா சொல்றான். அப்படியாலே நீ படைக்கிறேன்னு அவங்க கேட்கறாங்க. இப்படி சொல்லாம இது கேட்க முடியாது. நீங்க கேள்வி கேட்டது பதில் இருக்குது. அப்ப மலக்குமார்கள் கேட்டதுல இருந்து நம்ம என்ன வழங்கணும்னு கேட்டா, அந்த மலக்குமார்களுக்கு இதை பற்றியும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், அதை சிந்திச்சு வழங்கலாம். அடுத்து அவங்க கடைசியா பதில் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இறைவா நாங்களாகவா சொன்னோம், லா இல்மலனா இல்லாம அல்லம்தனா, நீ கற்றுக் கொடுத்ததை தவிர வேற எந்த அறிவும் எங்களுக்கு இல்லையே. அப்ப மாணவர்கள் அந்த கேள்வி கேட்டது எதுதான், அல்லாஹ் கற்றுக் கொடுத்தது தான். அல்லாஹ் சொல்லும் போதே கலீஃபா படைக்கிறேன்னு மட்டும் சொல்லாம, கலீஃபா படைக்க போறேன், கொஞ்சம் முன்ன பண்ண இருப்பாங்க, கொஞ்சம் குழப்பங்களாம் பண்ணுவாங்க தான், இருந்தாலும் நான் படைக்க போறேன் அப்படிங்கும் பொழுது தான் எப்படியா இல்லை அப்படி செய்வான்னு நினைச்சுக்கிட்டு படைக்கிற நீ குழப்பம் விளைவிப்பான்னு நீ தான் சொல்ற, பிறகு எதுக்கு படைக்கிறேன்னு இப்பதான் கேட்க முடியும், இப்படி சொல்லாம கேட்க முடியாது. அப்ப 2 பேரும் தான், அல்லாஹ் சொல்லி இவங்க கேட்டாங்களா, சொல்லாம கேட்டாங்களா? சொல்லாம கேட்டாங்கன்னா மலக்குகளை பற்றிய நம்பிக்கைக்கு அது மாற்றம். மலக்குகளுக்கு அந்த மாதிரி ஊகிச்சு சொல்ல முடியாது. அவங்க என்னென்ன செய்வாங்க, மனிதன் படைக்கவே இல்லை, படைக்கப்படாத ஒரு இனம் என்னதெல்லாம் செய்யும்னு சொல்லி யாராலையும் சொல்ல இயலாது. நம்மளே அந்த இடத்துல உட்காந்து சொல்ல முடியாது.
அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தால்தான் சொல்ல முடியும். அப்ப அல்லாஹ் அறிவித்து கொடுத்தால்தான் சொல்ல முடியுமான ஒரு கேள்வியை கேட்டார்கள்னு சொன்னா, அல்லாஹ் அறிவித்து கொடுத்ததனால் கேட்டார்கள் என்றுதான் விளங்கணும். ஒரு குழப்பமும் கிடையாது. அவங்களும் வாக்கு மூலமா சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? லா இல்மலனா இல்லாம அல்லம் தனா சொல்லிட்டாங்க.